மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் திரு நேதாஜி கணேசன். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, தமிழின் உயிரெழுத்தாம் ஆ, தமிழின் உயிரெழுத்தாம் ஆ, தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாம் அப்பா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்பா அவர்களுக்கு மார்ச் 1 பிறந்தநாள் விழா. மார்ச் 1 பிறந்தநாள் விழா காணும் அப்பா அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல நாளின் சார்பாகவும் வாக்களித்த மக்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, விளக்கேற்றாமல் அணைந்து கிடந்த கோயில்களுக்கு விளக்கேற்றி ஆலய குடமுழுக்கு செய்த என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, ஆணையர் அவர்களே, நிலைக்குழு தலைவர் அவர்களே, ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, நிலைக்குழு தலைவர் அவர்களே, மண்டல குழு தலைவர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் ஊடக நண்பர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல 4 வார்டு 38 உள்ள அன்னை சந்தியா நகரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. தினந்தோறும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் மருத்துவமனையில் பயன்பெற்று வருகிறார்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுவதால் கர்ப்பிணி தாய்மார்களும் பொதுமக்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். மேலும் 38 நேதாஜி நகர் 6வது தெருவில் உள்ள புறநகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லை. அங்கு ஜெனரேட்டர் வசதியும் கிடையாது. பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். மாநகர ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நகர்ப்புற நல்வாழ்வு மையத்திற்கும் பொதுமக்கள் நலன் கருதி கொண்டு மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலனில் மருத்துவமனையில் மின்சாரம் தடையில்லாமல் கிடைப்பதற்கு ஜெனரேட்டர் வசதியுடன் கூடிய மின்சாரம் இயங்குவதற்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி புதிய ஜெனரேட்டரும் அமைத்து தரப்படுமா என்பதை மதிப்புக்குரிய மேயர் அவர்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மண்டலம் 4 வார்டு 38 நேதாஜி நகர் 6வது தெருவில் அமைந்துள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் மருத்துவர் பணியமர்த்தப்பட்டு பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அன்னை சந்தியா நகரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் மற்றும் நேதாஜி நகர் 6வது தெருவில் அமைந்துள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலும் 15 kV திறன் உள்ள புதிய ஜெனரேட்டர் அமைக்க 21/2/2025 அன்று ஒப்பம் ஏற்பு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட இடங்களில் ஜெனரேட்டர் வசதி 31/3/2025 அமைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேயர் அவர்களே. ஒரு சின்ன கருத்து. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ரிப்பன் மாளிகையில் ஒரு மூத்த அதிகாரியை பார்ப்பதற்காக பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் காத்திருந்தேன். அதிகாரி உள்ளே இருக்கிறாங்க. ஓயை பேரெல்லாம் கேட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே ஆணையாளர் எடுக்க உடனே போய் இப்போ பார்த்தேன். இந்த ரிப்பப்ளிக் வந்தால் மேயரை பார்க்க முடியுது, துணை மேயரை பார்க்க முடியுது, ஆணையரை பார்க்க முடியுது, சில அதிகாரிகளை பார்க்க முடியல. என்னை போன்ற மாமன்ற உறுப்பினர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிந்ததை செய்து நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்ன போட்ட மாமன்ற உறுப்பினர்கள் ஆசை. அதிகாரிகள் வாசலில் பார்த்தா நிறைய பலகைகள்லாம் இருந்துச்சு. அந்த பலகையில மாமன்ற உறுப்பினர் பார்க்க முடியாதுன்னு போர்டில் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஆனால் சில அதிகாரிகளுக்கு தங்களுடைய கவனத்திற்கு இந்த இடத்துல கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். இது போன்ற தவறுகள் நிலைகள் என்னை போன்ற மாமன்ற உறுப்பினர் நடக்கக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. வணக்கம்.